ரஹ்மான். இன்றைக்கி நாங்கள் இந்த சூரத்து இஸ்ரா 73லேருந்து 82 வரை உள்ள வசனம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் எத்தி வைத்த வாழ்க்கையில் அவங்க எதிர்கொண்ட சவால்கள பாரதூரத்தை விளங்கப்படுத்துகின்ற, அதே நேரத்தில் அவங்களோட வெற்றியை எப்படி சாதிக்கப்பட்டது என்று சொல்கிறதையும் சொல்கின்ற ஆயத்துக்களைத்தான் இந்த பகுதி கொண்டிருக்கு. மீலாது நபியும் கிட்ட வருது, 5ஆம் தேதியா? அதுக்காக தெரிவு செயல் இந்த ஆயத்துக்களை. எனக்கு அந்த மீலாது நபி நினைவும் இல்லை, ஆனாலும் நீ அதையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி மீக்கும். மீலாது நபியை கொண்டாடுற ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அதை சொல்கிற மாதிரி மீக்கும் கிட்டத்தட்ட. அப்போ இந்த ஆயத்துகளில் நாங்கள் கட்டாயம் முடிச்சிடணுமே, ஒரு கிளாஸில் ஃபுல்லாக முடிக்கிறேன்ட்டு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் வேகமாக தான் சொல்லுவோம். சொற்களை பெரிய அளவுக்கு விளங்கப்படுத்துறதில்ல, அது அரபு மொழி தெரியாதவங்க நிலை இருக்கிறனால ஒரு இடத்துல 2 இடத்துல கொஞ்சம் சொல்ல வேண்டி வரும் சொற்களை. அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் முதலாவது எல்லா ஆயத்துக்களையும் ஒரு முறை மொத்தமாக பார்த்துக்கொள்வோம். பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆயத்தாக வரும். ஒயின்காது லயஸ்தினூனக அனில்லதி அவ்ஹைனா இலைக்க லிதஃப்தரி அலைனா கைரஹு வைதன் லத்தஹதூக்க ஹலீலன். உமக்கு நாம் வகையாக அறிவிக்கப்பட்டவற்றை விட்டு அவர்கள் உங்களை பிறழச் செய்து விடுவார்கள். பிறழச் செய்து விடவே பார்த்தார்கள். அந்த காத என்ற சொல் நீங்கள் எங்களுக்கு வேறொன்றை இட்டு காட்டி சொல்வது. லிதஃப்தரி அலைனா கைரம், அல்லாஹ் சொன்ன இந்த குர்ஆன் அல்லாமல் இன்னொன்றை இட்டுக்காட்டி மக்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி உங்களை நாம் அறிவித்த வகையை விட்டு பிறழச் செய்வதற்கு அவர்கள் நெருங்கினார்கள். கிட்ட வந்துட்டாங்க, பிறழச் செய்யவே பார்த்தார். அவ்வாறு நீங்கள் செய்திருந்தால் மிச்ச நெருங்கிய நண்பராக உங்களை அவர்கள் கொண்டிருப்பார்கள். இதன் லத்தஹதூக்க ஹலீல. கருத்து வழங்குதானே? இது ஒரு வசனம். 2வது கொஞ்சம் அதுக்கு கிட்டின இன்னொரு வசனம், அதே கருத்தை சொல்கிற, ஆனால் இன்னொரு பக்கத்தை சொல்கிற, அந்த கருத்தில் இன்னொரு பக்கத்தை சொல்கிற அடுத்த வசனம், வலவுலா அன் சப்பத் நாக்க லக்கத் கித்த தற்கனு இலைஹிம் ஷை அன் கலீல. நாம் உங்களை நிலைப்படுத்தி இருக்காவிட்டால் நீங்கள் அவங்களோட பக்கம் கொஞ்சமேனும் சார்ந்திருப்பீர்கள், கொஞ்சமாவது அங்கால பக்கத்துக்கு பேத்திப்பீங்க. உலவுலான் சப்பத்னாக்க கித்த தற்கனு விலைகும் ஷெய் அன் கலீல அந்த அடுத்த வசனம். அப்போ உங்களுக்கு அந்த இந்த முதல் 2 வசனங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த எதிர்த்தவர்கள் எப்படி ஒரு அழுத்தத்தை பிரயோகித்தார்கள்னு காட்டும். இப்படி ஒரு கடுமையான அழுத்தத்தை பிரயோகித்தாங்கன்னு சொல்லி இந்த 2 வசனம் காட்டும். இப்போ அடுத்தது, அப்படி நீங்கள் நடந்திருந்தால், இதன்னா முன்னுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் அங்கே பக்கம் சாஞ்சிருந்தா, அல்லது இந்த அல்லாஹ்வுடைய வகையை விட்டு நீங்கள் கொஞ்சம் அங்கே பிறழ்ந்திருந்தால், அப்படி நடந்திருந்தால், அதக்கனாக்க தஃபல் ஹயாத்தி ஒ தஃபல் மமாத், மரணத்தின் போதும் உலகத்தில் வாழ்கிற நேரமும் பல மடங்கு தண்டனைகளை உங்களுக்கு நாம் தந்திருப்போம். என்னென்னலாம் பின்னால் பார்ப்போம். நாங்கள் சும்மலா தஜிதுலக்க அலைனா நசீர், அப்படி நாங்கள் தண்டனை தார நேரம் எங்களுக்கு எதிராக எந்த உதவியாளனையும் நீங்கள் காண மாட்டீங்க. தண்டனையில் தப்புறதுக்கு யாராவது பாதுகாப்பாங்களான்னு சொன்னால் அப்படி நடந்திருக்காது. சரி, இப்போ அடுத்த பாதிக்கு வருவோம். ஒயின்காது லயஸ்தஃபிஸூனக மினல் அர்த் லியுக்ரிஜூக மின்ஹா, பூமியை விட்டு உங்களை குழப்பி அவர்கள் எழுப்பி விட பார்த்தார். இஸ்தஃபஸ அரபு மொழி சொன்னலண்டா ஆளை குழப்பி தூண்டி எப்படியாலும் மீனிந்து போயிது.
என்று குழப்பறதுக்கு தான் இஸ்தஃபஸ என்று சொல்ல பாவிக்கிறது. லியூஹ்ரிஜூக உங்களை பூமியை விட்டு வெளியேற்றுவதற்காக அவர்கள் உங்களை தூண்டி எழுப்பிவிட பார்த்தார்கள். ஒயின்காது என்று சொல். அப்படி அவர்கள் செய்திருந்தால், அப்படி அவங்க தூண்டி உங்களை எழுப்பி அனுப்பியிருந்தால், ஒய்தன் லா எல்பசூன ஹிலாஃபக கலீல் உங்களின் பின்னால், ஹிலாஃபண்டா இன்னும் ஹல்ஃப என்று கருத்து, பின்னால் உங்களுக்கு பின்னால் அவர்கள் கொஞ்ச காலம்தான் இருப்பார்கள். இந்த பூமியில் நிலைச்சிருப்பாங்க கொஞ்ச காலம். அப்படி அவங்க செய்திருந்தால் சுன்னத்தமன் கது அரசல் நான் கபுலக்க மிர் ருசுலினா ஒலா தஜிதுலி சுன்னத்தினா தஹ்வீலர். இது இப்படியாக அல்லாஹ் செய்கிறது நாங்கள் பின்னால் பார்ப்போமே. முன்னால் அனுப்பிய நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நியதியாகும். அல்லாஹ்வுடைய நியதியில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள். ஒலா தஜிதுலி சுன்னத்தினா தஹ்வீலர். இவ்வளவும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சார வாழ்க்கையில் இப்போ நாங்கள் பார்த்த எல்லா வசனங்களும் ரசூலுல்லாஹின் மீது எப்படியான ஒரு கடுமையான அழுத்தத்தை இந்த எதிராக நின்றவர்கள் பாவிச்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன நடந்தது ரசூலுல்லாஹ்க்கு என்றதை அந்த 3 மேலே சொன்ன இந்த வசனங்களும் சொல்லும். இப்போ அடுத்த துண்டு சில நேரம் தொடர்பில்லா மாதிரி ஈக்கும். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸ் இலா கஸகில்லை. சூரியன் நடுவானத்திலிருந்து சூரியன் சாய்ந்ததிலிருந்து கடுமையாக இருள் சூழ்ந்து கொள்ளும் வரையில் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவீர்களாக. இதுலூகி ஷம்ஸ் இலா கஸகில்லை ஓ குர்ஆன் அல் ஃபஜ்ர் அதிகாலை நேர குர்ஆனையும் நீங்கள் நிலைநாட்டுவீர்களாக. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அதிகாலை நேர குர்ஆனுக்கு மலக்குகளும் சமூகம் அளிக்கிறார்கள். கருத்தோட மொழிபெயர்த்தலை நேரடியாக மொழிபெயர்த்தால் மஷ்ஹூதண்டா சமூகம் அளித்தல் மட்டும் கருத்து கொடுக்கும். இப்போ அதே தொடரில் அந்த தொழுகை என்ற அதே தொடரில் ஒமினல் லேலி இரவு நேரத்தில் ஃபதஹஜத் பி நீங்கள் இரவில் நின்று வணங்குவீர்களா. தஹஜுத் என்ற சொல்லுக்கு இரவில் எலும்பி வழங்கு, தூங்கி நின்று எலும்பி வழங்கு என்ற அரபு மொழியில் ஹுஜூத் என்றால் தூக்கம், தஹஜத் என்றால் தூக்கத்திலிருந்து எழும்புறது. துலகத்திலிருந்து எழும்பி நீங்கள் தாஜு தொழுவீர்களாக. நாஃபிலத்தன் லக்க மேலதிக வணக்கமாக இருப்பதுக்கு 5 நேர தொழுகையோட மேலதிகமாக இன்னும் செய்யுது. அசா ஏபோ ஆசக்க ரப்புக்க மக்காமன் மஹ்மூதா. அல்லாஹு தாலா உங்களுடைய இரட்சகன் உங்களை மிகவும் புகழக்கூடிய அந்தஸ்தின் மீது எழுப்புவான். மறுமையில் எழுப்புகிற நேரம் ஒரு பெரியோர் அந்தஸ்து பெற்றவர்களாக உங்களை எழுப்புவான். ஒக்குல் நபியை நீங்கள் சொல்வீர்களாக ரப்பி. இப்போ அந்த முன்னாளத்தினோடு தொடர்படுது இந்த வசனம். அது நாங்கள் இடையில் அந்த தொழுகையோடு சம்மந்தப்பட்ட வசனம் இப்போ இந்த வசனம் முன்னால் இருக்கிற வசனத்தோடு தொடரும். ஒக்குல் ரப்பி அதுஹில் நீ முதுகல சிதுப்பின். நீங்கள் நபியை நீங்கள் கூறுவீர்களாக என்னுடைய இரட்சகனே நீ என்னை சத்தியம் அல்லது உண்மையுடன் கூடிய ஓரிடத்தில் நுழையச் செய்வீராக. வாஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சித்க். வெளியேற்றும் போதும் சத்தியத்தோடு கூடிய அமைப்பில் என்னை வெளியேற்றுவாயாக. ஒஜால்லி மின் லதுன்க சுல்தானன் நசீர. உன்னிடமிருந்து எனக்கு உதவியாக அமையும் அதிகாரத்தையும் தருவாயாக. சுல்தானன் நசீரன். ஆனால் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும், பொருள் பார்ப்போம், சொற்களோட சேர்த்து பார்க்கணும். இப்போ அந்த சும்மா மொழிபெயர்ப்பு மட்டும் சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஒக்குள் மேலும் நபியை நீங்கள் சொல்வீர்களாக ஜா அல் ஹக்கு ஒ ஜஹக்கல் பாத்தில். சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. நிச்சயமாக அசத்தியம் அழியக்கூடியதாகவே இருக்கிறது. இன்னல் பாத்தில கான ஜஹூக்கர். கடைசியாக ஒன்று நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபாஉன் ஒ ரஹ்மத்து லில் முஃமினீன். குர்ஆனிலிருந்து நாங்கள் உமக்கு மூமின்களுக்கு குர்ஆனிலிருந்து நாம் மூமின்களுக்கு அருளையும் நிவாரணத்தையும் தரக்கூடியதைத்தான் இறக்குகின்றோம். ஒலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரன். அந்த குர்ஆன்
அநியாயக்காரர்களுக்கு மேலும் மேலும் நஷ்டத்தையே தரக்கூடியதாகும். யசீத் என்ற சொல் இன்னும் கூட கூட நஷ்டத்தை தான் தரக்கூடியதாகும். இதுதான் இந்த வசனம். இந்த வசனங்கள் மொத்தமாக என்ன சொல்லுதுன்னு ஒரு முறை நாங்கள் பார்த்துட்டு அங்கால வருவோமே. ஒன்று, இந்த வசனம் சொல்கிற ஒரு கருத்து, இறை வழிகாட்டிலை விட்டு அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுத்தல் என்று ஒரு கருத்தை சொல்லுது. அந்த முதல் 3 வசனங்களும் அந்த கருத்தை சொல்லும். அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்குது. விசேஷமாக இன்னொன்றையும் சொல்லுது அடுத்த வசனம். இந்த எங்கே அந்த குறிப்பிட்ட அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்போர் இருக்கிறாரோ அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சியையும் எடுப்பாங்க. பூமியை விட்டு வெளியேற்றுவதற்காகவும் முயலுதல். 3வது, இறை நெருக்கத்தை உருவாக்கி கொள்வதற்கான தொழுகை. பாக்கிமி சலாத் அலி துருக்கி ஷம்ஸ் இல்லை ஹசப்பில்லையில் வந்த அந்த ஆயத்துக்கு தான் அது தொழுகையை பற்றி சொல்கிற ஆயம். தொழுகையோட தாஜு தொழுகையை சேர்த்து சொல்லுங்க. நாங்கள் இப்போ பார்த்தது திரும்ப அடுத்தது சொல்லிக்காக நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூது வெற்றி பெறும் நிலைமை. அடுத்த வசனம் அதுதான் நாங்கள் பார்ப்போம். கடைசிக்கு குர்ஆனுடைய அடிப்படையான பண்பும் அதை நிராகரிப்போருடைய நிலை சொல்லி இதுதான் இந்த ஆயத்துக்கள் சொன்ன கருத்து சுருக்கம். இது ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்துக்களோட இது சொல்கிற ஆயத்துக்கள் சொல்கிற கருத்து சுருக்கத்தை நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஒவ்வொரு பகுதியாக விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். என்னென்னா இதில் முக்கியமாக நாங்கள் விலகிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த தங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்லும் போதோ எவ்வளவு தூரத்துக்கு அழுத்தங்களுக்கு உட்பட்டார். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் வர அழுத்தம் அல்ல, பின்னால கால பிரிவில் எல்லாம் யாரும் இந்த தூது எடுத்துன்னு போகிறோம் அவங்களுக்கெல்லாம் இந்த அழுத்தங்கள் கண்டிப்பாக பிரயோகிக்கப்படும். அப்போ குர்ஆன் இங்கே அந்த சொன்ன அந்த முன்னால் இருக்கிற ஆயத்தை நீங்கள் சேர்த்து பார்த்தா இந்த கருத்து நல்ல தெளிவாக வளரும். அப்போ நாங்கள் இதை ஒவ்வொன்றா பார்க்க வரோம். இது பாருங்கள், ஒன்று இறை வழிகாட்டிலை விட்டு அப்புறப்படுத்துகிற அளவுக்கும் அந்த அழுத்தம் இருக்கும். இந்த சொல் அரபு மொழியில் இந்த காத அந்த சொல் காத இங்கேயும் அதே தான், கிதுத்த அதே சொல் காத என்ற சொல்ல இன்னொரு வடிவம் இறந்த கால வடிவத்துக்கு எடுத்தது. காத என்ற அரபு மொழியில் கிட்ட வாரது. உங்களை அல்லாஹ்வுடைய தூதை விட்டு வகையை விட்டு அப்புறப்படுத்தி கிட்ட வந்துட்டாங்க. கொஞ்சம் மீந்த அங்கால போயிருக்கு என்ன சொல்லு சரியா. 2வது வசனம் அதுதான், அல்லாஹ் ரசூலுல்லாவை அந்த உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் கொஞ்சமானும் அங்கால சாஞ்சிப்பான், கொஞ்சமாவது அங்கால சாஞ்சிருப்பான் என்று 1வது சொன்னென்றால் அந்த வகையை விட்டு உங்களை கொஞ்சம் அங்கால கொண்டு போகிறதுக்கு பார்த்தா. 2வது சொன்னென்றால் அவங்களோட பக்கம் சாடுறதுக்கு எல்லா அழுத்தங்களையும் பிரயோகித்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உறுதிப்படுத்தல் மட்டும் இல்லாவிட்டால் அங்கால போய்க்கலாம் அப்படி இந்த ஆயத்து சொல்லு. மக்கி மதீனால அப்படி ஒன்றுமே இல்லை. மதீனால ரசூலுல்லாஹ் ஆட்சி மக்கள் எல்லாம் சூடாக இருந்தாங்க. அப்போ அங்கே அழுத்தம் பிரயோகிக்கிற ஒன்று வரையிலது மக்கி. சூரத்துல் இஸ்ரா மக்கா சூரா. நான் அது ஆரம்பத்தில் சொல்லல, அப்படிலாம் இழுத்து நீ கேளாத்துக்கு. மக்கால் இறங்கின சூரா, மக்கால இறுதி கால பிரிவில் இறங்கின சூறா, இறுதி கால பிரிவில் இறங்கிய சூறா. உங்களுக்கு தெரியும் இந்த சூறாவில் தான் வருகிறது மேராஜ் சம்பந்தமான ஆயத். இந்த சூறாலாம் வருது. இந்த சூறாவில் ஆரம்பத்தில் வருது யூதர்கள் சம்பந்தமான ஆயத். ஆனால் இப்போ ஓதி காட்டி கொண்டிருக்கலாம், நீங்கள் பொறுவை பார்த்து கொடுங்க. இப்போ யூதர்கள் சம்பந்தமாக ஏன் மக்கால சொல்லணும்? அந்த மதீனாவை போகணுன்னு எதிர்கொள்ள போகிற அந்த குரூப்பத்தை யூதர்களுக்கு. அப்போ மக்கால் இருக்கிற கடைசி சூறா கொஞ்சம் முந்தி ஆகிக்கின்றது. கடைசி சூறாவில் சொல்லணும். எனவே அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி இந்த சூறாவில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் ஓதி காட்டி கொண்டிருக்கல மீக்கலை. 2வது இந்த சூறாவில் மேராஜை பற்றி சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியும் மேராஜும் இறுதி காலப்பிரிவு, மக்காட இறுதி காலப்பிரிவு நடந்தது. அப்போ அப்போ எனவே இது மக்கால் இறங்கின சூறா. இப்போ
நாங்கள் என்ன சொல்ல வந்தோம்னா காத இந்த சொல் மொழியில் எதை காட்டணும்னா கிட்ட வந்துட்டாங்கன்னு காட்டும். இப்போ 2 மாதிரி கிட்ட வந்துட்டான்னு குரான் உண்டு சொல்லுதுங்க. ஒன்று சொல்லுதோ குரானை இந்த அல்லாஹ்வுடைய வகையை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு கிட்ட வந்துட்டேன். இன்னொன்று சொல்லுதோ அவங்களோட பக்கம் சாடுறதுக்கு அவங்க கேட்குற சில விஷயங்களை கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் அங்காளிங்களை விட்டு கொடுத்து வாக்களை சேவ் பண்ணி போயிடுவோம் எந்த அளவுக்கு வந்துட்டீங்க என்று இந்த ஆயத்து சொல்லும். இப்போ நாங்கள் அதை என்னன்னு பார்ப்போம். என்னண்டா இந்த பாருங்க, ஆசை காட்டி கொடுமைகள் இழைத்தும் தூதை விட்டு திருப்ப முனைதல், இதுதான் இதை கருத்து. அப்படின்னா அந்த முன்னால் ஆயத்தில் பாருங்க, அதில் எப்படி இருக்குது இந்த இந்த சொல் எஃப்தினூக்க ஃபித்னா என்ற சொல்ல, இந்த ஃபித்னா என்ற சொல்ல ஃபித்னா இந்த கவர்ச்சி அல்லது கொடுமைப்படுத்தியோ கவர்ச்சியை காட்டியோ ஆளை அப்புறப்படுத்துறதுக்கு தான் ஃபித்னான்னு சொல்ல பாவிக்கும். அப்படி ஆயத்தில் மீகி இன்னும் நிறைய ஆயத்து எழுதிக்கணும், அதில் இங்கே கொண்டு வரல. அதுக்கு தான் இந்த சொல்ல பாவிக்கிறேன், ஃபித்னா என்ற சொல்ல பாவிக்கிறேன். சோதித்தல்ன்றும் இதுக்கு ஒரு கருத்து, பரிசோதித்தல் சொல்லியும் இதுக்கு ஒரு கருத்து. அப்போ இந்த ரெண்டையுமே அந்த நிராகரிப்பாளர்கள் செஞ்சாங்க. ஒன்று ஆசை காட்டினாங்க, இன்னொன்று கொடுமைப்படுத்தினாங்க. சரியா? அப்போ ரசுல்லாவுடைய மக்கா வரலாற்று உங்களுக்கு ஓரளவு தெரியும் தானே? அப்போ உங்களுக்கு அந்த எப்படி ஆசை காட்டினாங்க, எப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்றது நான் நினைக்கிறேன் ஓரளவு தெரியும். ஒன்றை பாருங்களேன், கடவுள் வணக்கத்தில் பேரம் பேசுதல், குல்யா ஐயுஹல் காபிரும் லா புதுமா தாபுதும், அது தெரிந்தானே? அதான் அந்த பேரம் பேசு, விளக்கமாக சொல்ல தேவையில்லை. ரெண்டாவது தனியான கூட்டங்களை ஒழுங்குபடுத்துமாறு கேட்டேன். விளங்கிச்சு? அது என்னண்டா, அது சூரத்துல் காஃபில் வார இந்த குறைஷி தலைவர்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் உங்களை யோசிக்க ரெடி, கொஞ்சம் யோசிக்கிறது ரெடி, உங்களோட மார்க்கத்துக்கு வர இல்லையான்னு யோசிக்க ரெடி. ஆனால் இந்த சின்ன சின்ன ஆக்களோட வந்து எங்களுக்கு உட்காரல, சின்ன ஆக்களோட வந்து அடிமை அளிக்குது, பருமப்பட்ட ஆக்களிக்குது, சமூகத்தில் பின்னுக்கிக்கிற ஆக்களிக்குது. எங்களை மாதிரி ஆக்கள் குறைச்சியுள்ள தலைமைகள் வந்து உட்காரல. வேறொரு மஜ்லிஸ் ஒன்று போடுவோம், வேறொரு கிளாஸ் ஒன்று, எங்களோட பாசையில் சொன்னால் வேறொரு கிளாஸ் ஒன்று போடுவோம், நாங்கள் வாரோம். அப்போ ரசுல்லா யோசித்தாங்க, பரவாயில்லை தானே, எடுத்துகிட்டு போகிறோம் யோசிப்போம், இப்போக்கோ அதெல்லாம் எடுத்துக்கொள்றதுக்கு பார்ப்போம். அப்போ வேறொரு கிளாஸ் ஒன்று போடுவோமா அப்படின்னு யோசித்தான். இப்போ அல்லாஹ் குரானில் சூரத்துல் காஃபில் அந்த ஆயத்திறக்கி அப்படி செய்ய வேணும்னு சொன்னான், அந்த வேலை செய்ய வேணும்னு சொன்னான். இதுதான் நீங்கள் சொன்னேன்டா, முன்னால் சொன்ன லக்கத் கித்த தற்கனு விலை, அவங்களோட பக்கத்துக்கு கொஞ்சம் சாஞ்சிர பார்த்தங்கன்னு சொன்னது அதுதான். கொஞ்சம் அப்படி விட்டு கொடுப்போமான்னு பார்த்தது. திரும்ப பௌதீக அற்புதங்களை கேட்டேன். இது குரானில் பல இடங்களில் வர, இந்த சூறாலே வருது. ஒரு பெரிய ஒரு 90ஆவது வசனத்துலேருந்து 93ஆம் வசனம் வரையும் இதே சூறாவில் பார்த்தீங்கன்னா ஐக்கியம் இப்படியெல்லாம் அற்புதங்களை காட்டினா நாங்கள் வரோம், அவங்களோட பக்கத்துக்கு நாங்கள் வரோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் யோசிச்சாங்கன்னு, காட்டிட்டாட்டா என்ன, காட்டிட்டா வருவாங்களே, வந்துட்டா அதுக்கு பொறவு ஆக்களை செஞ்சு கொள்ளலாம். குரான் அதையும் ஒத்துக்கொள்ளலை. நீங்கள் சொல்லுங்கோ, நான் ஒரு மனித தூதன் தான், எனக்கு இந்த அற்புதமெல்லாம் கொண்டு வர்ற ஆற்றல் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி இதே சூறாவில் 90 வசனத்தை ஓதி பாருங்க, அதில் இருக்குது. இன்னும் பல இடங்கள்லேயும் இருக்குது, அங்கே மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்கள்லேயும் இருக்குது. சரியா? அப்போ இப்படியான பல விஷயங்களை சொல்லி, இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது இந்த தூதுட்டு தூரமாக்குவோம், அல்லது எங்களோட பக்கத்துக்கு கொஞ்சம் மாலை செஞ்சு கொள்வோம். இல்லையா? உங்களுக்கு தெரிந்தானே ஒரு ஆக சீரியஸான ஒரு கட்டம் என்னென்னா, அபூ தாலிப்கிட்ட போனாங்க. ரசூலுல்லாஹ்ட பெரியப்பா அபூ தாலிப்கிட்ட போய்த்து, இவரால் பெரிய சிக்கலாக எங்களுக்கு இருக்குது, நீங்கள் இவரை தடுக்காட்டி எங்களோட யுத்தம் செய்ய ரெடி ஆகுங்கன்னு சொன்னாங்க. அபூ தாலிபு கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு, அப்போ அவர் ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு, இந்த பாரு, நான் இவ்வளோ காலம் உனக்கு உதவியாக எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், இப்படி வந்து பேசிட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி வந்து பேசிட்டு போனாங்க, இப்போ நானும் கொஞ்சம்
கஷ்டமாக தான் ஆகிக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ ரசூல்லா பார்த்தாங்க, ஒரு ஒரு ஆளும் போயிட்டு போலிக்குன்னு சொன்னாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, எனக்கு வலது கையில் சூரியனை தந்தாலும் இடது கையில் சந்திரனை தந்தாலும் நான் விட்டுறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னவன் அழுதுட்டு அப்படியே போனாங்க. அப்போ அபூ தாலிப் திரும்ப கூப்பிட்டு, நீ வேண்டியச்சே நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னான். அப்போ இப்படி ஒரு கடுமையான நிலைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட்டான். திரும்ப உங்களுக்கு தெரியும், கடைசியில் இந்த சமூக பகிஷ்கரி தெரிந்தானே, ஷேபு அபி தாலிப் அப்படியே எல்லாரையும் போட்டு வச்சாங்க. எந்த தொடர்பையும் வைக்கக்கூடாதுன்னு எழுதி காபத்துள்ளால ஒட்டி வச்சுட்டாங்க இல்லையா. அவங்களோட பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கொள்ளக்கூடாது, திருமண தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாது, உணவளிக்கக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது, அப்படியே ஒட்டி வச்சுட்டாங்க. இப்போ பசியிலையும் பட்டினிலையும் கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரம் ஒரு சில அந்த குறைஷிகள் இருக்கிற ஒரு சில தலைமைகள் மட்டும் இது பெரிய அநியாயம் கண்டு ரகசியமாக உணவுப் பொருட்கள் அனுப்பினாங்க. அதெல்லாம் சீரால வார் ரகசியமாக உணவுப் பொருட்கள் அனுப்பினாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தப்பி இருந்தாங்க. இப்போ எது மாதிரின்னா கஸா மாதிரி சரிங்க. 3 வருஷம், இது 3 வருஷமா இல்லைங்க, 1 வருஷம் சொச்சம். அது பசியோட பட்டினோட இருக்கிற 1 வருஷம் அல்ல, ஒரு 6-7 மாதம் தான், 6-7 மாதத்துக்கு குறை. இங்கே அப்படி இல்லை, 3 வருஷம். 3 வருஷத்துக்கும் யாருக்கும் பிஸ்னஸுக்கு போகமேலா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒத்தருமே ஒத்துக்கொள்ள ரெடி இல்லை, சாப்பாடும் அனுப்ப மாட்டாங்க, சந்தை போய் சாமம் வாங்கவும் மேலே ஏன்னா எல்லாம் பகிஷ்கரிப்போம். சந்தையில் போய் சாமம் கேட்டால் ஒட்டும் தரமாட்டேன், விளங்காது உங்களுக்கு, எதுவுமே தரமாட்டேன். அப்படி ஒரு நல்ல காலத்துக்கு கொஞ்சம் மனசுள்ள கழிக்கிறேன். அங்கே அழிஞ்சால முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தாலும் அவங்கெல்லாம் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் ரகசியமாக அனுப்பினார், மாட்டிக்கொள்ளாமல் அனுப்பினார். இன்றைக்கு அனுப்புகிறாங்க, நாங்கள் இல்லை, அந்த வெளியில் முஸ்லீம் அல்லாதாக்கள் தான் அதை அனுப்புகிறாங்க. இன்றைக்கும் அவங்க சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் போகிற எல்லாம் அவங்க தான். அது மாதிரி இங்கேயும் 3 வருஷ காலத்துக்கு, 1-2 வருஷம் அல்ல, 3 வருஷ காலத்துக்கு அப்படி பெரிய ஒரு பகிஷ்கரிப்பு செஞ்சாங்க. இது ஒரு கடுமையான ஒரு பகிஷ்கரிப்பு, கடுமையான ஒரு தாக்குதல் உண்மையில். அப்போ இப்படியான அழுத்தங்கள் ரசூலுல்லாஹ் மீது கடுமையாக பிரயோகிக்கப்பட்டது என்றதான் அந்த நாங்கள் சொன்ன இந்த முன்னுக்கு சொன்ன இந்த வசனங்கள் சொல்லும். இந்த 2 வசனங்களில் சொல்கிற அர்த்தம், ஒலவுல ஒயின் காது லயஃப்தினூனக, உங்களை வகையை விட்டு பிறழச் செய்வதற்காக மிகவும் நெருங்கினார்கள், நீங்களும் நாங்கள் உங்களை உறுதிப்படுத்திக்காவிட்டால் அவங்களோட பக்கம் கொஞ்சம் சாஞ்சி விடுவீர்கள் போல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த இப்னு உம்மி மக்தூம்ட சம்பவம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னது, அதுவும் இதுதான். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க எப்படியாலும் இந்த ஆக்களை இழுத்துக்கொள்ளும். இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு டிஸ்கஷனில் இருந்தாங்க இல்லையா, அபூ ஜஹல் இந்த பெரிய பெரிய குறைஷிட தலைமைகள். அப்போ இவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த ஆயத்துக்கு பொருள் என்ன, அது என்னது, புதுசாக என்ன இறங்கினான்னு கேட்க தொடங்கினார் இப்னு உம்மி மக்தூம். அப்போ ரசூலுல்லாஹ் அதை அவரை புறக்கணித்த மாதிரி நடந்து கொண்டாங்க. அப்போ தான் அபஸவத்த வல்ல அன்ஜா உல்லாமான்னு அந்த வசனம் இருக்கு. அதையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி கூட நீ விட்டு கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் உண்மையில் தாவத்தானே செஞ்சாங்க, சொந்த லாபத்துக்கு அல்ல. இந்த குறிப்பிட்ட ஆக்கள் வந்துட்டால் விஷயம் லேசாயிருமே என்று தான் பார்த்தாங்களே தவிர, இவர் ஒரு வறுமைப்பட்டவர், ஏழையானவர் அல்லது சமூகத்தில் பலவீனமான மனுஷன் என்றதுக்காக புறக்கணிக்கல். உண்மையில் ரசூலுல்லாஹ் அவங்க தாவாவுக்கு வேண்டி தான் பிரச்சனை. அதையும் எல்லாம் ஒத்துக்கொள்ளணும் இல்லையா காட்டுறோம். அப்போ அதெல்லாம் எதை காட்டுதென்றால், இந்த ஆயத்து சொல்கிற லக்கத் கித்த தற்கனு இலை, கொஞ்சம் அவங்களோட பக்கத்துக்கு சாஞ்சிர பார்த்தீங்க அண்டு இந்த ஆயத்து சொல்கிற அந்த கருத்து தான். ரசூலுல்லாஹ் அப்படி சில நேரங்களில் அந்த மாதிரி நடந்து கொண்டது தான் குர்ஆன் இங்கே அப்படி சொல்லும். இப்போ குர்ஆனை தவிர வேறு அற்புதத்தை கேட்டு முன்னால் வந்த அந்த ஆயத்தில் இந்த பாருங்க, லிதஃப்தரிய அலைனா கைரஹு, குர்ஆன் ஒரு அற்புதம் தானே, குர்ஆன் ஒரு அற்புதம். அதை நீங்கள் விட்டு போட்டு வேறு என்னத்தையாலும் எங்களுக்கு காட்டும். இந்த குர்ஆன் விட்டுருங்க. இந்த குர்ஆனில் நிறைய எங்களுக்கு ஒத்துக்கொள்ள இல்லாத பல விஷயங்களே இருக்குது. ஒன்று ஏக தெய்வ கொள்கை, திரும்ப மறுமனால், திரும்ப மனிதர்கள் எல்லாரும் சமரன்னு சொல்கிறது, பெண்களுக்கு உரிமை கொடுக்குறது, இதுகளே எங்களுக்கு எங்களோட சமூக அமைப்புக்கு ஒத்து வராது. எனவே இதை விட்டு போட்டு வேறு எதையாலும் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார்.
அப்படி நீங்கள் செஞ்சால் அவங்க உங்களை மிச்ச நெருங்கிய தோழர்களாக எடுத்துக்கொள்வார்கள் என்று அந்த ஆயிடுச்சு. அதான் குரானை தவிர இன்னொரு அற்புதத்தை நீங்கள் கொண்டு வாங்குவோம். அப்போ நாங்கள் அப்படி விளங்குவோம். பழைய நபிமார்கள் கொண்டு வந்த அற்புதம் நீக்கு தானே, அந்த மாதிரி ஒன்றை கொண்டு வாங்கலை நீங்கள் நபி நிறுவ எந்த குரானை கொண்டு வந்த ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் மீக்கு தானே. அந்த நிறைய ஆயத்துகளுக்கு குரானில் அற்புதத்தை கேட்குற சொல்லாம அல்லாஹ் மறுக்குது. சூரத்து ராதில் இருக்குது, சூரத்து ஆராஃப்னு இருக்குது, சூரத்து இப்போ நாங்கள் பார்க்குற இந்த சூறாளி நிறைய சூறாக்கள். அப்போ எவ்வளோதான் அந்த அவங்க அற்புதங்களை கேட்டு வந்தாலும் அல்லாஹ் அதை மறுக்குது. அற்புதங்கள் காற்றில்லை. அற்புதம் என்றது இந்த குரான் மட்டும்தான். ஏன்று விளங்குது. அது புதிய ஒரு சிந்தனை போக்கு அல்லாஹ் உருவாக்க விரும்பினார். பழைய நபிமார்கள் மாதிரி இந்த பௌதீக அற்புதங்கள் எல்லாம் அறிவு அற்புதங்கள். நீங்கள் இதை படித்து வாசித்து விளங்கி இது அல்லாஹ்விடமிருந்து இறங்கினான்னு சொல்லி விளங்கிக்கொள்ளும் என்று தான் சொல்ல வந்து. அப்போ இவங்க கேட்டேன் என்றால் இவங்க பார்த்து இந்த குரான் தானே இந்த சிக்கல் ஏகத்துவை கொள்கையை சொல்லுது, அது சொல்லுது, இதை சொல்லுது சிக்கல். நீங்கள் என்ன செய்யுங்கண்டா எங்களுக்கு பழைய நபிமார்களை மாதிரி தடியை போட்டால் பாம்பாகிறது, திரும்ப ஆளை தடவி விட்டால் நோய் குணமாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல் ஒட்டகம் சும்மா அந்த கல்லிலிருந்து வெடித்து அல்லது சும்மா சாதாரணமாக ஒரு ஒட்டகம் கொண்டு வந்து எல்லாருக்கும் பால் கொடுக்குறது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அற்புதம் மாதிரி இப்படியான அற்புதங்களை காட்டுவோம். காட்டி எங்களை கூப்பிடுவோம், நாங்கள் வரோம். இந்த குரானை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீங்கள் விட்டு இருந்தால் அப்போ ஆக நெருங்கின நண்பனாக உங்களை இப்போ கடும் எதிரி ஆக நெருங்கின நண்பனாக உங்களை கொண்டு விடுவார்கள். விளங்குதானே? இதுதான் இங்கே குரான் சொல்ல வந்த அந்த கருத்து தான். இப்போ குரான் சொல்லுது இந்த அழுத்தத்தின் காரணமாக, இந்த 2 அழுத்தத்தின் காரணமாகவும் அல்லாஹ் மட்டும் நிலைப்படுத்தி இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அங்கு சாஞ்சிருப்பார், கொஞ்சமாவது அங்கு சாஞ்சிருப்பார். ரசூலுல்லாஹ் ஒரு உறுதியான மனுஷனால சந்தேகம் இல்லை. அதனால குரான் இங்கு சொல்லுது இந்த மாதிரி வசனத்தை. இது பாருங்க, லக்கத் கெடுத்த தற்கணுவிலையும் ஷைஅன் கலீல, கொஞ்சம் சாஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்திப்பீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறொரு மஜ்லிஸ் ஒன்று போடுவோம். பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இல்லையே, பார்வைக்கு பெரிய ஒரு சிக்கல் உள்ள அந்த வணக்கம் தான் குழப்பம். யாயுவல் காஃபிரூன் என்ற அந்த ஆயத்தில் வார வணக்கம் தான் குழப்பம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறொரு மஜ்லிஸ் ஒன்று போடுறதில்ல பெரிய ஒரு சிக்கலுண்டு, கொஞ்சம் ஏசுரத்தை குறைச்சி கொள்வது. அவங்க அப்படித்தானே அபூ தாலிப் வந்து சொன்னது, இந்த எங்களை விக்கிரகங்களை கடுமையாக விமர்சிக்குது இந்த குரான், அதை நிப்பாட்ட சொல்லுது. அப்போ நாங்கள் உங்களோட ஒத்துவார். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் தானே என்றது மாதிரித்தான் இந்த ஆயத்து லக்கத் கிதுத்த தற்கனு இலைஹிம் ஷைஅன் கலீல சொன்னால் தான். இப்போ கொஞ்சம் அங்கே அளப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சமூக அழுத்தம் எவ்வளோ தூரத்துக்கு பாரதூரமானது என்று தான் இந்த ஆயத்து எங்களுக்கு சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவ்வளோ உறுதியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நிலைப்படுத்த வேண்டிய நிலைமை வந்தது. இது நீங்கள் பார்க்கலாம், எல்லா நபிமார்களுக்கும் இந்த சிக்கல் இருக்குது. எல்லாருக்குமே இப்போ உதாரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டே போயிட்டாங்க. கொஞ்சம் காலம் பிரச்சாரம் செஞ்சு பார்த்தாங்க, மக்கள் ஒத்துக்கொள்கிற மாதிரி இல்லை. மக்களோட கொடுமைகளும் கூட அப்போவே இதை விட்டு போட்டு வேற எங்கேயாலும் ஒரு ஊருக்கு போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோன்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டாங்க. இல்லையா? குரானை சொல்கிற மாதிரி அங்கேருந்து போயிட்டாங்க. இப்படி நிறைய நபிமார்களுக்கு குரானில் நீங்கள் வாட்சி பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் ஆங்காளிஞ்சால சிக்கல்கள் நடந்திருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மற்ற நபிமார்கள் எல்லாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படியான நபிமார்களோட வரலாற்று எடுத்து நாங்கள் குரானில் வாட்சி பார்க்கும்போதோ சமூகம் கொடுக்கின்ற கடுமையான அழுத்தத்தின் காரணமாக கொஞ்சம் அங்காளிங்கால போயிருக்கிறாங்கன்னு நான் காண்றேன். இது இந்த ஆயத்துகள் சொல்கிற ஒரு முக்கியமான பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்த இந்த இஸ்லாமிய ரீதியாக தண்ட பிரச்சாரத்தை கொண்டு போனவங்க, அல்லாஹ்வுடைய தூதை எத்தி வைப்பதற்கு பல இடங்களில் பாடுபட்டவங்க, முஸ்லீம் சமூகத்துக்குள்ளாலே பாடுபட்டவங்களுக்கு கூட நிறைய பேர் அந்த இதையே விட்டுட்டு போயிட்டாங்க. பிரச்சாரமான உண்டுமானன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டு போயிட்டாங்க என்றது ஒரு நாங்கள் அனுபவித்த அல்லது அனுபவிக்கிற உண்மை. அந்த கருத்தை தான் குரானிங்க காட்டு. சரி, இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். குரானிங்க சொல்லுது
அப்படி நடந்திருந்தால் இதன் அவ்வாறு நடந்திருந்தால் அதக்குனாக்க தஃபல் ஹயாத்தி ஓ தஃபல் மமாத், உங்களுக்கு நாம் உலக வாழ்க்கையில் வாழும் போதே தண்டனையை தந்திருப்போம். அதுதான் இந்த தஃபல் ஹயாத்துன்னு சொல்லி சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்குற தண்டனையை விட பல மடங்கு கூட அவங்களுக்கு தண்டனையை தந்திருப்போம். ஏனென்றால் சாதாரண மனுஷன் விடுற தவறுக்கும் அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருக்கமானவங்க இருக்கிற தவறுக்கும் எல்லாம் ஒரு வித்தியாசம் உண்டு. சாதாரண மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ அவன் பலவீனப்பட்டு தவறுகள் செய்யணும். நபி என்பவர் அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமானவர், அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை அடிக்கடி பெறுறவர். அப்போ அவர் ஒரு நாளும் இந்த பாவம் செய்யலாது, செய்யக்கூடாது. அப்போ அவர் பாவம் செஞ்சால் தண்டனை கடுமையாகிக்கும், நல்ல கடுமையாக்கும். எது போலன்னா உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருந்தாங்க. ஒன்று இந்த மக்காவில் ஆரம்பத்தில் இஸ்லாம் தழுவினவர்கள், விஷய ஓட்டம் கூடினவர்கள். இன்னொரு குரூப் இருந்தது, குறிப்பாக மக்கா என்ற நகரத்தில் இல்லை மதீனா என்ற நகரத்தில் வாழ்ந்தவர்கள், விஷய அறிவு தரவும் கூட விஷய ஓட்டமும் கூட. இன்னொரு குரூப் இருந்தாங்க பதவியூன், ஆராப் நாங்கள் சொல்லுவோம், அதெல்லாம் சுற்றி இருக்கிற நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள். விஷய ஓட்டம் குறவு, வாசிக்கவும் தெரியா எழுதவும் தெரியா அந்த நாகரீக நடத்தையெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆக்கள் ஏற்கனவே நான் சொன்ன அந்த விஷய அறிவு ஆற்றல் எல்லாம் கூடின ஆக்களை பொறுத்தவரையில் சின்ன தவறு செஞ்சாலும் கடுமையாக பேசுவாங்க. இந்த ஆராபாக இருந்தால் பொருட்படுத்த மாட்டாங்க, பெரிய தவறு செஞ்சாலும் பொருட்படுத்த மாட்டாங்க. இப்போ பள்ளிகளுக்கு வந்து ஒன்றுக்கு இந்த மனுஷன் எடுங்களே, அதையும் ரசூலுல்லாஹ் பொருட்படுத்த. ஆனால் அதே ஒரு பெரிய ஒரு சஹாபி செஞ்சால் கடுமையான ஒரு இதுதான் ரசூலுல்லாஹ் இடத்துல வரும். அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்களுக்கு நாங்கள் இப்போ அதை சொல்ல தேவையில்லை. அதை மாதிரித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட எத்தனையோ மடங்கு கூடின ஒரு நபி. எனவே அந்த வகையில் இந்த தண்டனையும் சரியான பாரதூரமாக இருக்கும் என்றுதான் ஆயத்து இங்கே சொல்லும். இதெல்லாம் அதக்குனாக்க தஃபல் ஹயாத், உலக வாழ்க்கையின் போதும் பல மடங்காக தண்டனை கிடைக்கும். ஒதஃபல் மமாத், மரணத்தின் போதும் நீங்கள் கடுமையான தண்டனையோடு தான் மரணிப்பீர்கள். மரணத்தின் பின்னன்னு சொல்கிறத விட இதுதான் பொருத்தம் கூட. மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மேலே சிக்கலாக இருக்குது. மரணத்துக்கு பின்பும் அண்டு மொழிபெயர்த்துருக்குது, இங்கே பின்பும் என்று சொல் இல்லை. தஃபல் மமாத், மரணத்தின் போதுன்ற சொல் தான் நீனா சரியான பொருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே மேலான சொன்ன இதுக்கு முன்னால் இருக்கிற ஆயத்தை பாருங்க, கொஞ்சம் சாய் 2 தான் இருக்குது. அப்படித்தானே, பெரிய அளவுக்கு விட்டு கொடுக்குறேன் இல்லை, லேசாக அங்கால சாரலாம்னு இருக்கு. அப்போமே அப்படியான ஒரு இந்த சாஞ்சால் அப்படியான ஒரு நபிக்கு அல்லாஹ்வுத்தாலா மறுமையில் தண்டனை கொடுப்பான்னு சொல்கிறது பொருத்தம் போதும். உதாரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தெரியுங்களே, என்ன செஞ்சது கொஞ்சம் பாரமான ஒரு தவறு இல்லையா? ரசூலுல்லாஹ் எந்த ஏரியாவில் அல்லாஹ் எந்த ஏரியாவில் போய் பிரச்சாரம் செய்கிறேன்னு சொன்னாங்களோ அதை விட்டுட்டு ஓடிட்டார். அப்போ அது ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு தவறு. ஆனால் உலகத்தில் அல்லாஹ் தாண்டிச்சான், மறுமையில் தாண்டிக்கல இல்லையா? கண்டிப்பாக அவர் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டு அப்படியே அல்லாஹ் அவங்கள மன்னிச்சு விட்டார். இப்படித்தான் நாங்கள் காணோம். இதே மாதிரி இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல அவங்களுக்கு தெரியும் அந்த சூரத்து, அந்த சூறான் மறந்துட்டேன் நான். சூறாவில் வருது, அவரத்தில் தீர்ப்பு கேட்க வந்த ஒரு ஆள் சுவர் ஏறி குதித்து வந்தார், வந்து கேட்டார். இவர் உடனே பதில் சொல்லி கொஞ்சம் எதிர்ட்டு அடுத்த ஆள்கிட்ட கேட்கணுமே, கேட்காம பதில் சொல்லி. அப்போ அல்லாஹ் அதுக்கு அவரை தண்டித்தான். அவர் ஹர்ராக்கான் அனாபன்வார், சுஜூதில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டார் சொல்லி. எனவே இங்கே இந்த தஃபல் மமாத்துன்னு சொல்கிறது மரணிக்கும் போது கைவிடப்பட்டவராக யாரும் கணக்கெடுக்காத ஆளாக மௌத்தாகுவாங்கன்னு கருத்து. அப்படி எடுத்தால் தான் பொருத்து. மரணத்தின் பிறகு தண்டிக்கிறேன்னு சொல்கிறது உண்மையில் பொருத்தம் இல்லை. அதனால் தஃபல் மமாத்துன்ற மரணத்தின் போது ஒன்று எடுக்கிறது தான் பொருத்தம். சும்மலா தஜிதுலக்கா அலைனா நசீரன், அப்படி தண்டிக்கிற நேரம் அந்த தண்டனையை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு உதவியாளரை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று இந்த ஆயத்து சொல்லும். இது என்ன சொல்ல வாரண்டா,
எப்போவும் அல்லாஹு தாலா நபிமார்களை அந்த அந்த தூதை எத்தி வைக்கிறதுக்கு மாதிரி பாதுகாப்போடு அனுப்புகிறான் உலகத்துக்கு. தூதை எத்தி வைக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் அங்குக்கு இங்குக்கு போகாத மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டோடு தான் உலகத்துக்கு அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்புகிறான். இல்லாட்டி தான் தூதையை குழம்பி போயிருப்பேன். அப்போ அதனால் அந்த மாதிரியான ஒரு சுற்றி ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. இது சூரத்துல் ஜின் இருக்குது. நீங்கள் ஓதி பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஜின்னில் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் மலக்குகளை வச்சிருக்கிறான் என்ற ஆயத்தில் வரும். எனக்கு இப்போ அதெல்லாம் எடுத்து ஓதி காட்டி கொண்டிருந்தால் டைம் போயிடும். அதனால் இப்படி இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடோடு தான் நபிமார்கள் உலகத்தில் பிரச்சாரம் செய்வார். அதையும் அந்த சந்தர்ப்பத்தில் தவறுகள் விடுவது நபிமார்கள்ட்ட விதி விலக்கு. கண்டிப்பாக நிறைய தவறுகள் இருக்காது. சில நேரங்களில் கொஞ்சம் அங்குக்கு இன்றைக்கி சாயை பார்க்குறது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். அப்படி நடந்தால் கூட அல்லாஹு தாலா உலகத்தில் அவங்கள கண்டிப்பான் அல்லது சில நேரங்களில் தண்டிப்பான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபஸவத்த வல்லா அப்படி சொன்னது. இப்படி இன்னும் பல ஆயத்துக்களில் கண்டித்த இடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு நபிமார்களுக்கு வேறு வகையான தண்டனைகளை கொடுத்தன்னு சொல்லி குர்ஆனில் பல இடங்களில் நான் காண்றோம். அப்போ எனவே அந்த வகையில் தான் இந்த ஆயத்தை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹு தாலா நபிமார்கள் பிரச்சார வாழ்க்கையில் தவறு விட மாட்டார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய பாவங்களையோ சிறிய பாவங்களையோ விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முன்மாதிரி, அடுத்த மக்களுக்கான ஒரு முன்மாதிரி. எனவே அவங்க அப்படி தவறுகளை விட மாட்டார்கள். பிரச்சார வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பிரச்சார சிந்தனையை விட்டு வெளியில் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டான் என்ற உண்மையைத்தான் நாங்கள் இந்த ஆயத்தினூடாக காண்றோம். இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு வந்தால், இந்த பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் வந்த ஆக கடுமையான ஒரு சோதனை. என்ன இங்கே சொல்கிறோம், ஒயின்காது லயஸ்தஃபிஸூனக மினல் அர்த். பூமியிலிருந்து இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து வெளியில் ஓட வைக்கிறதுக்காக வேண்டி எல்லாமே செய்கிறது. அதுதான் இஸ்தஃபஸான்னு சொல்கிறோம். எல்லா வகையான தூண்டுதல்களையும் கொடுக்கறது, அழுத்தங்களையும் கொடுக்கறது, பூமியை விட்டு போயிடட்டும்னு சொல்கிறோம். அப்படி யோசிக்க வைக்கிறது. யோசிக்க வச்சா உண்மையில் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவை போங்கன்னு ஒரு பெரிய ஒரு குரூப் அனுப்பிவிட்டாங்க. 80,000 பேர் அபிசீனியாவுக்கு போனாங்க. திரும்ப தான் மதீனாவுக்கு போனாங்க. அதுக்கிடையில் தாயிஃபு போய் பார்த்தாங்க. இது மக்கா சரி வராது, தாயிஃபு போய் பார்த்தாங்க. இப்போ அதைத்தானே இஸ்தஃபிஸூனக கொடுமைகள் செஞ்சு அழுத்தங்கள் கொடுத்து இப்படியான வேலையெல்லாம் செய்கிற நேரத்துக்கு அந்த மனுஷன் எப்படி யோசிப்பானா, இந்த பூமியில் வாழையில இப்போ வேற எங்கேயாலும் போகும். அதான் இஸ்தஃபிஸூனகன்னு சொல்கிறது. சொல்லிட்டு குர்ஆன் அங்கால சொல்லுது என்னென்னா, லியஹ்ருஜூக மின்ஹா வஇதன், அதான் எங்களுக்கு முக்கியம், லா யல்பஸூன ஹிலாஃபக இல்லா கலீல். அப்படி அவங்க வெளியேற்றிட்டால், ஒரு நபியை அப்படி திட்டமிட்டு வெளியேற்றிட்டால் அவங்க கொஞ்ச காலம்தான் அது பின்னால் இருப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய நியதியாகும். இது ஏற்கனவே எந்த நபிமாருக்கு அந்த நபிமார்களை பின்பற்ற மக்கள் அல்லது நபிமார்களுடைய சமூகம் இந்த வேலையை செய்கிறோம், ஒரு நாளும் அந்த சமூகம் அந்த நபி வெளியேறினதுக்கு பிறகு அங்கே இருக்க மாட்டாங்க. அது என்ன கருத்து இங்கே குர்ஆன் சொல்ல வருது? இந்த பாருங்க, தொந்தரவுகளும் கொடுமைகளும் கொடுத்து வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுதல். அப்படி நடந்தால் உண்மையில் என்ன நடந்திருக்குண்டா, வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்குற நேரம் என்ன நடந்திருக்குண்டா, மார்க்கம் வெற்றி பெறுவதற்கு அது காரணமாக அமைந்தது. அப்படித்தானா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து போனதான் வெற்றி பெறுறதுக்கு காரணம். அப்படித்தானே அது நடந்திருக்கு உண்மையில். அந்த நேரத்தை அப்படி நடந்தால் என்ன நடக்கும் என்றால், அந்த மக்கள் அது பிறகு இருக்க மாட்டாங்க. மக்கள் என்ன நடந்தது? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவும் போயிட்டாங்க. போனால் தொடர்ந்து வந்த யுத்தங்களில் யார் யாரெல்லாம் ரசூலுல்லாஹுக்கு எதிராக தலைமை தாங்கி நின்றாங்களோ அவங்க எல்லாரும் அழிஞ்சாங்க. முதலாவது யுத்தத்தில், பத்ர் யுத்தத்தில் 80,000 பேர், அதாவது மக்காட பெருந்தலைமைகள் எல்லாமே வைத்து, அபூஜாஹிலின் தொடங்கி பெரிய பெரிய தலைமைகள்லாம் முதலாவது யுத்தத்திலே வைத்து, திரும்ப உஹதில், திரும்ப கந்தக்கில், இப்படியான பல யுத்தங்களில் எல்லாம் போய் சேர்ந்தார். அதான் இந்த முன்னாள் ஆயத்தில் இதன் லா யல்பஸூன ஹிலாஃபக இல்லா கலீல்,
அவங்களுக்கு பின்னால் கொஞ்ச காலம்தான் அவர்களுக்கு இருப்பாங்க சொன்னால் அந்த கருத்து தான். வெளியேற்றிடலாம், வெளியேற்றதில் சில நேரம் அவங்க வெற்றி பெற்றுவாங்க. ஆனால் என்ன நடக்குமெண்டா அழிவாங்க. உதாரணமாக நபிமார்களோட வரலாற்று நீங்கள் எடுத்து பாருங்க. அதிகமான நபிமார்கள் தங்கள் வாழ்ந்த இடத்த விட்டு வெளியில் போகிறது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் போனது, லூத் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் போனது. இன்னும் பல நபிமார்கள் அந்த ஆயத்தில் நாங்கள் ஓதி பார்த்தால் தண்டனை கொடுக்க முந்தி அவங்கள எல்லாம் அனுப்பிவிட்ருவோம் வெளியில். அந்த பூமியில் வாழையெல்லாம் வெளியில் போவாங்க, தண்டனை இறங்கும், அப்படியே மக்கள் அனுப்பி போவாங்க. இது தொடராக நடந்து வந்திருக்குது என்ற கருத்தை தான் சுன்னத்த மன் கது அரசல்னா கபுலக மின் ருசுலினா ஒலா தஜிதுலி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலன் சொல்கிறது இதுதான். அல்லாஹ்வுடைய சுன்னான்னு சொல்கிறது மாறாத நியதி சொல்கிறது என்ன? அப்போ ரெண்டு விஷயங்களை குர்ஆன் இங்கே சொல்லியிருக்கு. ஒன்று, இந்த மக்கள் அழிக்கப்பட்டிருது, அந்த நபி அந்த இடத்த விட்டு போகிறோன்னே மக்கள் அழிக்கப்பட்டிருது. ரெண்டு, அந்த நபி அந்த இடத்த விட்டு போகிறது. இன்னும் ரெண்டு விஷயங்களையும் சொல்கிறது. அப்போ இதில் நாங்கள் என்ன காண்றோம்டா, ஹிஜ்ரத் என்ற கருத்தை காட்டுறோம், குர்ஆனை காண்றோம். குர்ஆன் அதை ஹிஜ்ரத் என்ற சொற்பிரயோகத்தை பாவி காட்டியும் அந்த கருத்தாக நீங்கள் சொல்கிறது. இந்த எஸ்தஃபிஸூனக லியுக்ரிஜூக மினல் அர்த், பூமியிலிருந்து வெளியேற்றுவதற்காக உங்களை தூண்டிவிட்டது என்று சொல்கிற அந்த வசனத்தை காட்டும். அப்போ ஹிஜ்ரத் ஒரு முக்கியமான காரணம் இஸ்லாம் வெற்றி பெறுவதற்கு, நபிமார்கள் தூத கொண்டு வந்த நபிமார்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம். அப்போ இந்த ஹிஜ்ரத்து தான் அல்லாஹ்வுடைய நியதி அண்டு இந்த ஆயத்து சொல்லுதுன்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். இன்னொன்று சொல்லலாம், இவ்வாறு நபியை வெளியேற்றின சமூகம் அழியும், அது அல்லாஹ்வுடைய நியதி என்று சொல்லலாம். ரெண்டு மாதிரியும் இந்த ஆயத்துக்கு நாங்கள் கருத்து இருக்கலாம். அப்போ அந்த ரெண்டு கருத்தையும் நாங்கள் சேர்த்து தான் இங்கே சொல்கிறோம், ஒரு நபி ஹிஜ்ரத் போவதன் ஊடாக அந்த நபியின் தூது வெற்றி பெறும் அப்படி சொல்கிறது தான் இங்கே பொருத்தம். எப்படி வெற்றி பெறும்? சில நேரங்களில் அந்த சமூகம் அழிக்கப்படும், சில நேரங்களில் அந்த சமூகமே அப்படியே இஸ்லாத்தை ரெண்டில் ஒரு மாதிரி வெற்றி பெறும். அப்போ ஹிஜ்ரத் ஒரு நியதியாக இருந்து வந்திருக்கு. ஒரு நபிமார்களோட வரலாற்றில் அவங்க வெற்றி அடைஞ்சது இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகன்னு சொல்லி நான் காட்டேன். ஏனெண்டா ஹிஜ்ரத்தின பொருள் என்னென்றால் சும்மா வெளியேறதல்ல, இன்னொரு இந்த தூதுக்கு பொருத்தமாக இன்னொரு நிலத்தை தேடுறது, அதான் ஹிஜ்ரத்துன்றா கருத்து இல்லையா? இப்போ உதாரணமாக எனக்கு இந்த நிலம் பிடிக்கல, அப்போ நான் இங்கிலாண்டுக்கோ அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ போகிறதல்ல இல்லையா? அதே நீங்கள் சொல்கிறேன். மாற்றமாக இந்த தூதை நிலைநாட்டுவதற்கு இந்த பூமி பொருத்தம் இல்லை, எனவே வேறொரு பூமியை தேடுறது. எனவே நபி ஏன் போகிறார் என்றால் தூதை நிலைநாட்டுவதற்கு பொருத்தமான இடத்துக்கு போகிறார், அதுதான் கருத்து. ஹிஜ்ரத்தில் சொல்லு கருத்து அது. அப்போ எனவே என்ன செய்திருந்தால் அந்த தூது வெற்றி பெறுகிறது ஹிஜ்ரத்தின் மூலமாக, அப்படி தானே? ஹிஜ்ரத்தின் மூலமாக அந்த தூது வெற்றி பெறுகிறது என்றது தான் இது காட்டும். அந்த கருத்தை தான் இப்போ அடுத்த ஆயத்தை எங்களையும் சொல்லும். இது பாருங்க, இந்த இதோடு சம்பந்தப்பட்ட நேரடியாக சம்பந்தத்தை காட்ட இயலாத ஆனால் சம்பந்தம் உள்ள ஒரு ஆயத்தான் இது. இப்படியான ஏற்கனவே சொன்ன அழுத்தங்கள் பாவித்ததனூடாக நிலத்தையே விட்டு வெளியேற்றுகின்ற முயற்சிகளின் காரணமாக இந்த எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை. நீங்கள் என்ன செய்யுங்கடா, ரசுல்லா பார்த்து முன்னாள் ஆயத்திலும் அப்படித்தானே, ரசுல்லா பார்த்து தான் பேசி. இப்போ குர்ஆன் சொல்லுது, இப்போ அகிமி ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆன் அல் ஃபஜ்ர். இந்த முழு இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதன், இந்த முழு ஆயத்தும் இந்த எல்லா தொழுகைகளையும் சொல்லுதா? இப்போ இது லோஹர், துலூக்கு ஷம்ஸுன்றது லுஹர் தொழுகை. இந்த சூரியன் நடுவிலிருந்து ஷாய் இரவு வரை நல்லா இருண்டு போகிற இரவு, கசக்கன்னா நல்லா இருட்டு, இல்லை கசக் இல்லை என்று சொல்கிறது கசக்கன்னு சொல்லுக்கு அதுதான் கருத்து. அப்போ அது என்ன வரும்? அப்போ இஷா, அப்போ லோஹரு அசரு மகரிப் இஷா 4 நேரம் வட்டு. குர்ஆன் ஃபஜ்ர் சுபஹ் தொழுகை.
அப்போ 5 நேரம் பண்ணுது. சரியா? அதைத்தான் இந்த ஆயத்து இப்படி சொல்லியிருக்கு. அக்டிமி சலாத்தில் துலூக்கி ஷம்சி இலா கசப்பில் லைலி ஓ குர்ஆன் அல் ஃபஜர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷூதன். இந்த அக்டிமி சலாத்த என்றதான் அக்டிம் குர்ஆன் அல் ஃபஜர். அக்டிம் குர்ஆன் அல் ஃபஜர். குர்ஆன் அல் ஃபஜர்ன்னு ஏன்னு சொன்னதுண்டா, ஏனைய தொழுகைகளை விடவும் ஃபஜர் தொழுகையில் குர்ஆன் ஓதும் போது, சுபஹ் தொழுகையில் குர்ஆன் ஓதும் போதும் தாக்கம் விளையிறது கூட. ஏன்னா மற்ற தொழுகையெல்லாம் கொஞ்சம் பிஸி தொழுகை, அதாவது நல்ல பிஸி ஆகிட்டு வந்து தொழுகையில் நிற்கிது. லோஹருக்கு, அசருக்கு, மகரிபுக்கோ பிஸி ஆகிட்டு, மகரிபுக்கு இல்லை இஷாவுக்கு எல்லாம் இந்த பிஸியோட பிஸி தொழுகிறது. அப்போ மனுஷன்ற மனசு சிந்தனைகளும் கொஞ்சம் அங்கிஞ்சி செதறி போன நேரம். சுபஹ் தொழுகை அப்படி இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷாக போய் நிற்கிது. அப்போ இமாம் ஓதுறது மனசில் நல்லா படும். எனவே தான் எல்லா இடத்துலையும் உண்மையில் குர்ஆன் நிற்குது. ஆனால் குர்ஆனுல் ஃபஜ்ருன்னு சொல்ல காரணம் என்றால் அதுக்கு அந்த விசேஷ தன்மை இருக்கும். ஓதும் போது நல்லா மனசில் பதியும். எனவே தான் குர்ஆனுல் ஃபஜ்ருன்னு சொன்னேன். அதோடு சேர்த்து இன்னொரு காரணமும் இங்கே அதனெண்டா, மலக்குகள் சுபஹ் தொழுகை சமூகம் அளிப்பார்கள் என்று ஹதீஸில் நல்ல தெளிவாக வந்திருக்கு. அப்போது குர்ஆனுல் ஃபஜ்ரி கான மஷூதன். இந்த சுபஹ் தொழுகை சமூகம் அளிக்கப்படக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கிறது. யார் சமூகம் அளிக்கிறண்டா? மலக்குகள் சமூகம் அளிப்பார். எனவே இதெல்லாம் சேர்ந்து மலக்குகள் வருவதும் சுபஹ் நேரத்தில் மனுஷன் ஃப்ரெஷ்ஷாக போய் நிற்கிறதும் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பாதிப்பை சுபஹ் நேர தொழுகை தரும். எனவே தான் குர்ஆனுல் ஃபஜ்ர்னு சொல்கிறோம். அப்போ அல்லாஹு தஆலா ஏற்கனவே சமூகம் இந்த குறிப்பிட்ட நபியின் மீது அல்லது குறிப்பிட்ட பிரச்சாரகன் மீது ஏற்படுத்துகிற அவ்வளோ அழுத்தங்களை சொல்லிட்டு தொழுகையை சொன்ன விசேஷமாக பின்னால் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை சொல்கிறது. ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். இதுக்கு முந்தி இந்த தஹஜ்ஜுத்னு சும்மா இருக்குது, அது அந்த ஆயத்து போடுபட்டில்லை. அதில் ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக்க அஸா அன் யப்அஸக ரப்புக்க மக்காமன் மஹ்மூதன் அண்டு இன்னொரு பாதி இருக்குதுல்ல. அப்போ அல்லாஹு தஆலா நாங்கள் சொல்ல வரேன் என்றால் 5 நேர தொழுகையையும் இங்கே சொல்லி தஹஜ்ஜுத் தொழுகையும் சேர்த்து சொல்கிறது. நாஃபிலத்தன் லக்கன்னு சொல்லி மேலதிகமாக உஃபரி வணக்கமாக மேலதிக தொழுகையாக தஹஜ்ஜுத் தொழுகைன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதில் என்ன அல்லாஹு தஆலா முன்னால் சொன்னதுக்கு பின்னால் இதை ஏன் கொண்டு வந்த எடுக்கும்போது நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலும் இப்படியான அந்த தாவாவோடு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இதை சொல்கிற நேரம் எல்லாம் குர்ஆன் இந்த வணக்கத்தையும் சேர்த்து சொல்லும். நிறைய சூறாக்களில் பார்க்கலாம். உதாரணமாக சூரத்து நஜ்மில் கடைசி பாதையில் இருக்குது, சூரத்து இன்சானில் கடைசி பாதையில் இருக்குது. இதில் எல்லாம் என்ன அல்லாஹ் சொல்ல வாரனால், ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக நல்ல பலம் வாய்ந்தால்தான் இந்த அழுத்தங்கள்லேருந்து தப்பலாம். அழுத்தங்களின் தப்பை தான் ஆன்மீக ரீதியாக தன்னை பலப்படுத்தி கொள்கிறேன். எப்படி பலப்படுத்தி கொள்கிறேன்னால், 1 5 நேரம் தொழுகை, 2 தஹஜ்ஜுத் தொழுகை, ரெண்டும் சேர்ந்து ஒருவரை ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்தி அதன் காரணமாக எவ்வளோ அழுத்தங்கள் அவன் மீது பிரயோகிக்கப்பட்டாலும் அவன் தன்னை வழி விட்டு விலக மாட்டான், இல்லாட்டி விலகி போயிடும். அந்த உண்மையைத்தான் அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான அந்த ஆயத்தின் ஊடாக பல இடங்களில் சொல்லியிருக்கு. அப்போ எனவே குர்ஆனுடைய அடிப்படையான ஒரு கருத்து என்னென்னா, ஒரு ஆன்மீக ரீதியாக பக்குவம் பெறாத ஒருவர் தாவா வாழ்க்கையில் 2 வகையில் தவறு விடலாம். ஒரு தவறு என்னென்னா, அவர் இந்த மாதிரி இடங்களில் அங்கே காய்ப்பார், அந்த பக்கத்துக்கு போயிடுவார். 2வது தவறுன்னா நல்ல முன்மாதிரியாக இருக்க மாட்டார். 2வது தவறு அது, நல்ல ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்க மாட்டார். அடுத்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக அல்ல அடுத்த மக்கள் தான் யாரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாரோ அவருக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்க மாட்டார். இப்போ குர்ஆனில் வருதானே, இன்னா சனூட்டி அழைக்க கவுலன் சட்டீல், நான் உங்களுக்கு பாரமான வசனங்களை இறக்கப் போகிறோம் அண்டு தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி சொல்கிற அந்த ஆயத்தில் வருது. சூரத்துல் முஸம்மில் அந்த ஆயத்தில் வருது. பாரமான வசனங்களோட கருத்து என்னென்னா, கொஞ்சம் விளங்குறதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும் பாரமான விஷயம்.
அப்போ எனவே யார் அதை விளங்கி நடைமுறைப்படுத்தியலும் என்றால் இப்படியான ஆன்மீக ரீதியாக பக்குவப்பட்ட ஒரு மனிதன். ஆன்மீக ரீதியான பக்குவத்துக்கு ஒரு கவர்ச்சி உண்டு, மனிதர்களை ஈர்க்கிற கவர்ச்சி உண்டு. இப்போ யார் அந்த ஆன்மீக ரீதியாக பலமாக இருக்கிறாரோ அவருக்கு தான் மக்களை கிட்ட இழுக்கேல். அது ஒரு பெரிய ஒரு உண்மை. இப்போ நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றுலையும் சரி, நவீன கால இஸ்லாமிய வரலாற்றுலையும் சரி, இந்த இஸ்லாத்துக்காக உழைச்ச பாடுபட்ட எந்த தலைமை எடுத்தாலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பலம் ஒன்று இருக்குது. வரலாற்றை வாசித்து பார்த்தா யாரை வாசித்தாலும் சரி, நாங்கள் சில நேரங்கள் அவர் அப்படியான ஆள் இல்லைன்னு சில நேரம் நினைப்போம். உண்மையில் அப்படி இல்லை. யாரை வாசித்து பார்த்தாலும் மிச்ச நுணுக்கமாக வர்ற வரலாற்றை நாங்கள் வாசித்து பார்த்தா அந்த உண்மை நல்ல ஒரு ஆன்மீக பக்குவம் உள்ள மனிதனுக்குத்தான் மனிதர்களை ஈர்த்து எடுக்கலும். இல்லாட்டி என்ன செய்யுண்டா மனிதர்களை வெறுப்பை தூண்டி அவர்களை குழப்பி அடித்து எல்லாம் செஞ்சு தான் ஆளிருக்கும். அப்படிலாம் இழுக்கலாம். அடுத்தவங்களை பற்றியே ஏண்ட மட்டும் விமர்சித்து ஏசி குழப்பினா தான் ஆக்களை திரட்டலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், ஆன்மீக ரீதியாக நல்ல பக்குவம் உள்ள மனுஷன் பக்கத்துக்கு மனிதர்கள் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. இது பெரிய உண்மை. இந்த ரெண்டும் ஒரு ஆன்மீக ரீதியாக பலம் பெற்ற மனிதனுக்கு தான் செய்யலும். இதை குரான் நிறைய இடங்களில் சொல்லிருக்கு. நாங்கள் இப்போ அதில் மிழ்த்து கொண்டிருக்கல, டைமும் கொஞ்சம் போயிட்டதுனால இப்போ நாங்கள் இந்த பாதிக்கு வருவோம். இதை நான் இந்த சூறாவில் வர முக்கியமான பாதி, இந்த ஆயத்துகளில் வர முக்கியமான பாதி பாருங்க. முன்னுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் எல்லாம் சொன்னோம். அந்த அழுத்தங்கள் நீங்கள் தப்போணுமாக இருந்தால் அதுக்கு ஆன்மீக ரீதியாக உங்களை நன்கு பக்குவப்படுத்தி கொள்ளணும். ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறார். இப்போ அல்லாஹ் சொல்கிறாருண்டா நீங்கள் தூதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அல்லாஹ் தூதில் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்கிறார். எப்படி அதை அல்லாஹ் இங்கே சொல்கிறார் என்றால் அது ஒரு துவாவாக நீங்கள் கேளுங்கோ அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ பாருங்க, அதில் என்ன துவா இருக்குது என்றால் ரப்பி அதுகல்லே முதுகல சிதுப்பின். இதில் நாங்கள் கொஞ்சம் மொழியை கொஞ்சம் லேசாக பார்த்துக்கொள்வோமே. முதுகல் என்ற இந்த சொல் இருக்குது தானே, முதுகல் என்றது சொல். இப்போ அரபு மொழியில் நாங்கள் மதுகல் என்று சொல்கிறோம். மதுகல் வாயில் என்று நுழையிற இடம் என்று. இது இந்த சொல்லால் வந்தது. தகல என்ற 3 எழுத்து சொல்லிருந்து வந்தது. இது அதுகல என்ற 4 எழுத்து சொல்லிருந்து வந்தது. 4 எழுத்து சொல்ல இடம் என்று காட்டணும் என்றால் அதை இந்த அமைப்பு வடிவத்துக்கு எடுக்கணும். முதுகல் என்று எடுக்கணும். அப்போ இடம் என்ற கருத்தை காட்டணும். அந்த இடம் என்ற கருத்தை பாட்டும். அதே மாதிரி தான் முஹ்ரஜ். அடுத்து இருக்கிற இந்த முஹ்ரஜ் என்று சொல்லும் போது தான் நாங்கள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட மொழிபெயர்த்து இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பை சரியாக சொன்னால் பாருங்கோ, என்னை நுழைய செய்வாயா அல்லாஹ், என்னை நுழைய செய்யவாயாக முதுகல சிதுக்கின். முதுகல் என்றாயினா மதீனாவை குறிக்கும். நுழையும் இடம். அப்படி தான் நுழையும் இடம் அது மதீனா. இது நுழையிடம் அது. அது எப்படியான மதீனான்னா முதுகனு சிதுக், அறுது சிதுக். அது ஒரு உண்மையான மக்களை கொண்டு, இந்த தூது அழகாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை கொண்ட பூமி. அதான் முதுகல சிதுக்குன்னு சொன்னேன். அதனால தான் முதுகல சிதுக்குன்னு சொன்னேன். அப்போ அதுதான் இது உண்மையில கருத்து. குர் ரப்பி அதுகல்லி முதுகல சிதுக்கின். யா அல்லாஹ், என்னை சத்தியம் உண்மையின் நிலத்தில் நுழைய செய்வியாக. நிலம்னு தான் என்னை மொழிபெயர்க்கணும். அப்போ இந்த கருத்து சரியாக வழங்கும். முதுகல சிதுட்டு. அதே மாதிரி வஹ்ரஜ்னி முஹ்ரஜ சிதுட்டின். மக்காவிலிருந்து வெளியேறுறது, அதான் இன்னும் அஹ்ரஜன்னு சொல்லும். முஹ்ரஜ சிதுட்டு. சத்தியமான முறையில் அல்லது உண்மையான முறையில் மக்கா என்ற பூமியை விட்டு என்னை வெளியேற்றுவாயாக. அஹ்ரஜ்னி முஹ்ரஜ சிதுட்டு சொன்னான். அப்படின்னா என்ன கருத்து என்ன இங்கே சொல்ல வாரண்டா, முதலாவது இது குறிக்கும் மக்காவிலிருந்து வெளியேறதை, மதீனாவிலிருந்து வெளியேறது. மதீனாவில் வெளியேறுற கருத்து எங்களுக்கு தெளிவு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே அங்கே ஆள் அனுப்பி பிரச்சாரம் செஞ்சு நிறைய பேரை சேர்த்து உண்மையாகவே இந்த பூமி இஸ்லாத்துக்கு உதவியாக இருக்கும், அந்த மக்களும் எனக்கு உதவியாக இருப்பாங்க எல்லாம் பார்த்து மதீனாவும் போனோம்.
ஆனால் தாயிஃபுக்கு அப்படி போகலை. அப்படித்தானே? தாயிஃபுக்கு அப்படி போகலை. எப்படி போனாங்க? திடீர்னு ரசூலுல்லாவே போயிட்டாங்க. திடீரென்று ரசூலுல்லாவே போனாங்க. எனவே அது வெற்றி அளிக்கல். உண்மையில் அபிசீனியாவுக்கு எப்படி அனுப்பினாங்க? ஒரு பாதுகாப்பு தான் அனுப்பினாங்க. அப்படியே சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார், ஒரு நீதியான மனுஷன், அவரோட நீங்கள் பாதுகாப்பாய்க்கலாம் போங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எதிர்பாராமல் அவங்க வந்து இஸ்லாத்தை தழுவினாங்க. ஃபஸ்ட்டுக்கு 6 பேர் வந்தாங்க, திரும்ப 12 பேர் வந்தாங்க, திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இங்கே சரி வரும் போல இருக்குது. அப்போ முஸாப் இப்னு உமைர் என்ற சஹாபியை பிடிச்சி மதீனாவுக்கு அனுப்பிவிட்டார். அவரோட பெரிய ஒரு குரூப்பை திரட்டி கொண்டு 72 பேரோட ஒரு வருஷத்துக்கு பிறகு திருப்பி வந்தார். அதான் பைஅத்துல் அக்பத்து சானியான்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, தெரியும். அப்போ இப்போ நல்லா பரீட்சித்து பார்த்த பூமி, நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவிக்கிறாங்க, நல்லா இஸ்லாத்துக்காக உழைக்கக்கூடிய ஆக்களிக்கிறாங்க. எனவே அது ஒரு அறுது சிதுட்டு சொன்னால் சிதுக்கன்ற சொற்பிரயோகத்தில் கருத்தாது. திரும்ப மக்காலிந்து வெளியேறினதே நான் அஹ்ரஜினி முஹ்ரஜ சிதுக்கன்னு சொன்னேன். வெளியேறுறது ஒரு பயந்தோடுறது அல்ல, பாதுகாத்து கொள்வது மட்டும் நோக்கம் அல்ல. நோக்கம் என்னென்றால் உண்மையாக இங்கேருந்து போகணும்னு தீர்மானிச்சு, இந்த பூமி சரி வராது, தூதுக்கு பயன்படாது, எனவே தான் நான் இங்கேருந்து போகிறேன். நான் இங்கேருந்து அடி வாங்க வரும், சொத்தை இழக்க வேண்டி வரும், கொலை செஞ்சு போட்டுருவான், இதுக்கு பயந்து ஓடினதல்ல. அப்படி ஓடினா அது முகராஜ சிதுக்கல்ல, உண்மையாக வெளியேற்றப்பட்ட சக்தி, இந்த மார்க்கத்துக்காக வெளியேற்றப்பட்டது அல்ல. விளங்குதான்? அந்த கருத்தை காட்டத்தான் அஹ்ரஜினி முஹ்ரஜ சிதுட்டின்னு சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்லுவார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மதீனாவிலிருந்து போகலை, மக்காலிருந்து போகலை. அதுக்கு முந்தி இந்த துவாவை கேட்க சொன்னேன். இப்போ துவாவை கேட்க சொன்ன கருத்து இந்த கருத்து அப்படியே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொன்னேன். நீங்கள் இந்த ஒரு 60 வருஷத்துக்கு போக போகிறீங்கோ, இந்த பூமியை விட்டு நீங்கள் வெளியேறதுக்கு இந்த காரணத்தோட நீங்கள் வெளியேறணும் என்ற இந்த கருத்தை சொன்னேன். அஹ்ரஜினி முஹ்ரஜ சிதுட். திரும்ப ஒஜாலி மில்லதுன்க சுல்தானன் நசீரன். இப்போ அதில் பாருங்கோ, சுல்தான் என்ற என்னது? ஒரு அதிகாரம். நசீர் என்ற உதவியாளன் என்று கருத்து. இப்போ இந்த தூதை கொண்டு போகணுமா இருந்தால் ஒரு அதிகாரம் கொண்டு போகணும், கண்டிப்பாக ஒரு அதிகாரம் கொண்டு போகணும். அப்போ தான் இந்த தூதை கொண்டு போகணும். மதீனாவை போனோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகாரம் ஒன்று கருச்சு. அதிகாரம் சொல்கிறது வெறுமனே அரசாங்கம் மட்டுமல்ல, எல்லா வகையான பலத்தையும் அது குறிக்கும். பொருளாதார பலம், கல்வி ரீதியான பலம், அரசியல் ரீதியான பலம், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த அதிகாரம் என்று சொல்லுக்கு கருத்து கொடுக்கணும். சரியா? அப்போ அல்லாஹ் சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, சுல்தானன் நசீரன், உதவியாளர்களும் இருந்தால்தான், அதாவது ஒரு அதிகாரம் நல்ல ஆளை பதிந்து வளரணுமாக இருந்தால் அதுக்கு உதவியான ஒரு சமூக ஒழுங்கும் தேவை. அதை ஏற்றுக்கொண்ட, அதுக்கு உதவி செய்கிற, அதை பாதுகாக்கிற, அதை அரவணைக்கிற ஒரு சமூகம் தேவை இல்லையா? ஒரு சமூகம் தேவை. அப்போ அரவணைக்கும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அதிகாரத்தை அரவணைக்கும் பூமி தான் மதீனா பூமி. எனவே தான் நாங்கள் அவங்களுக்கு அன்சார்ன்னு சொல்கிறோம். அன்சார் சொல்கிறது இந்த கருத்து பின்னணியிலிருந்து இந்த அன்சார்ன்னு சொல்லி வந்தது. அப்போ அல்லாஹ் தஆலா நீங்கள் ஒரு உண்மையான பூமிக்கு யா அல்லாஹ் என்னை பூமியில் என்னை நுழைய செய்தியாக, உண்மையான முறையில் எங்களை விட்டு, உண்மையான முறையில் வெளியேறுகின்ற இந்த பூமியை விட்டு என்னை வெளியேற்றுவாயாக, எனக்கு ஒரு அதிகாரத்தையும் உதவியையும் தருவாயாக அப்படின்னு சொன்ன சுல்தானன் நசீர் அப்படின்னு சொன்னார். அப்போ இது முழுக்க எதை காட்டுமெண்டா ஹிஜ்ரத்துடைய வசனமே தான் இது. ஹிஜ்ரத்தில் அந்த சிந்தனை பின்னணியே மீதார். ஏற்கனவே அந்த பூமியை தயார்படுத்தி உண்மையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற, உதவி செய்யக்கூடிய ஒரு பூமியாக அதை மாற்றி திரும்ப அந்த பூமியில் ஒரு அதிகாரம் நிலைப்பதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி விட்டு மதீனா போகணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை என்னென்னா, இந்த தூதை எப்படியாவது உலகம் முழுக்க எத்தி வைக்கும். அப்படித்தானே? ஏனென்றா ரப்புல் ஆலமீன், இந்த ரசூலுல் ஆலமீன் தானே உலகத்துக்கான தூதர், அந்த அரபு மக்களுக்கு மட்டுமல்ல
எனவே என்ன செய்யணும் என்றால் இந்த தூது நல்லா பலம் பெறுற அளவுக்கு வந்துடும். வராமல் நான் மூத்தா போனால் நான் மூத்தாரத்தோட தூதும் சரி அதுதானே. இந்த சிந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அல்லாஹ்வும் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எப்படி சொன்ன முஹ்ரஜ சிதுக்கின் சுல்தான் நசீர் என்ற சொற்பிரயோகம் எல்லாம் பார்த்தேன். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா ஒன்று கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய அந்த உதவியின் காரணமாக மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லி இந்த ஆயத்து எங்களுக்கு காட்டும். தொடர்ந்து தான் குர்ஆன் சொல்லுது பாருங்க நல்ல அழகா, குல் ஜா அல் ஹக்கு ஒசஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூக். இது எப்போ என்றால் அந்த ஆயத்துக்கு போகிறோம், முன்னாடி சொன்ன ஆயத்துக்கு போகிறோம், இந்த ஆயத்துக்கு போகிறோம். இதெல்லாம் மீந்தாத்தான் அசக்தியம் அழியும், சும்மா அசக்தியம் அழியாது. அப்படித்தானே. அறுது சிது கொண்டு ஒன்றும் சுல்தான் ஒன்றும் நசீர் ஒன்று, இதெல்லாம் மீந்தாத்தான் சத்தியம் வெற்றி பெறும், அசத்தியம் அழியும். அறுது சிதுக்கும் இல்லை, சுல்தானும் இல்லை, நசீரும் இல்லை, ஒன்றும் இல்லை, துவா மட்டும்தான் மிச்சம் பண்ணால் ஒரு நாளும் அழியாது. முன்னாடி இருக்கிற ஆயத்தெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா விளங்கும்போது முன்னுக்கு நாங்கள் பார்த்தோம் தானே. சில மங்களை அப்படியே பார்த்துட்டு வர ஆயத்தில் தொடரில் இதுதான் கருத்து. அது சரி. இப்போ கடைசியாக குர்ஆன் இந்த ஆயத்தை சொன்னது அந்த கருத்து பின்னணியில் தான். ஜா அல் ஹக்கு, உண்மையில் ஜா அல் ஹக்கு நேரத்தோட வந்துட்டு தான் சத்தியம். குர்ஆன் இறங்கினோடனே சத்தியம் வந்ததா இல்லையா? வந்துட்டு. ஆனால் அசத்தியம் அழியாது, அது வந்த உடனே. இது மேலே சொன்னதில் வந்தாத்தான் அசத்தியம் அழி. எனவே தான் குர்ஆன் இங்கே வக்குல் ஜா அல் ஹக்கு ஒசஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூக்கன், உண்மையில் அசத்தியம் அழியக்கூடியது தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் முன்னால் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தால் தான் அசத்தியம் அழியும், சத்தியம் உலகத்தில் நிலை பெறும் என்ற கருத்தை தான் குர்ஆன் இங்கே காட்டுச்சு. இப்போ இந்த ஆயத்தை பாருங்கள், இது தொடர். ஒன்று நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ. இந்த ஆயத்தில் அடுத்த தொடர் 6வது வசனம். ஒன்று நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். அப்போ அல் குர்ஆன் இந்த ஒன்று ஷிஃபா நிவாரணம் மருந்து, ரெண்டு வகையில் அது மருந்து. ஒன்று மனுஷன்ற உள நிலைமைகள், மனுஷன் உள்ளத்தில் இருக்கிற மோசமான நிலைமைகள், அதுகளை சீராக்குன்ற ஒரு மருந்து. ரெண்டு சமூகத்தில் இருக்கிற மோசமான நிலைமைகள், இதுக்கான மருந்து. இதைத்தான் குர்ஆன் அந்த நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் அப்படின்னு சொல்கிற அர்த்தம். அதாவது இந்த மருந்தல்ல, பௌதீக மருந்தல்ல, ஓதி பார்த்து குணப்படுத்துகிறா அல்ல, அல்லது திபுன் நபவி அல்ல, நபி வைத்தியம் அல்ல. மாற்றமாக குர்ஆன்ட இந்த மருத்துவம் என்னென்னா மனுஷன் உள்ளத்தில் இருக்கிற மோசமான பண்புகள், மோசமான எண்ணங்கள், மோசமான நிலைமைகள், இதை துப்புரவாக்குறது. ரெண்டு சமூக வாழ்க்கையில் காணப்படுகின்ற தீமைகள், மோசமான அநீதிகள், இதெல்லாத்தையுமே ஒழிச்சு ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குறது. அதுதான் குர்ஆன்ட வேலை. முன்னால் இருக்கிற ஆயத்தெல்லாம் சேர்த்து ஓதினா இந்த கருத்து விளங்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கி வச்சான் இந்த மனிதர்களை சீர்படுத்துவதற்காகவும் சமூகத்தை சீர்படுத்துவதற்காகவும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துக்கொண்டு சமூகத்தில் போனாங்க. போய் கடைசியாக அதை சாதிக்கிறதுக்கு ஹிஜ்ரத் போய் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்று நாங்கள் காட்டுறோம். அதுதான் இது காட்டும். ரெண்டு அதோடு சேர்த்து குணப்படுத்தி மட்டும் போதாதே, வாழ்வதற்கான எல்லா வளங்களையும் கொடுக்கும். நோயை குணப்படுத்தி மட்டும் போதும், ஆளை நல்லா செஞ்சு எடுக்கணுமே. எனவே அது அருளாகவும் இருக்கும். ரஹ்மத்துன் அப்படின்னு சொல்லி குர்ஆன் பாவிக்கு காரணம் அந்த ரஹ்மத்துன் லில் முஃமினீன் சொன்னது காரணம் அது. ஆனால் மறுபக்கத்தால் அதை பின்பற்றாமல் அதை எதிர்த்து நிற்பவர்கள் கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கிற நஷ்டத்தோட மேலதிக நஷ்டத்தையும் பெறுவார்கள். அப்படின்னா கருத்து என்னென்றால் ஒருவர் குஃபுரில் வாழும்போது அதுவே நஷ்டம். ஆனால் அதோடு சேர்த்து ஒரு தூது வர அந்த தூதை எதிர்த்து நின்றால் இன்னும் கொஞ்சம் கூட நஷ்டம். அதான் வலா யஸீதுல்லாலிமீன இல்லா ஹசாரன் குர்ஆன் சொல்வதற்கான காரணம் அது. எனவே பெரியோர் நஷ்டத்தை அவர்கள் சம்பாதிப்பார்கள். ஒருவர் அந்த அல்லாஹ்வுடைய தூது கிடைக்காம
வாழ்ந்தால் அது ஒரு நஷ்டம் கண்டிப்பாக. தூது வந்து அதை எதிர்த்து நின்றால் அந்த நஷ்டம் இன்னும் கூடும் என்ற கருத்தை தான் அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான். அப்படி கருத்து என்னென்றால், இப்போ பாருங்க, அல்லாஹு தாலா தூது அனுப்பாமல் தண்டிக்கிறது இல்லை, அப்படித்தானே? அப்போ எனவே ஒரு தூது வந்துட்டால், தூது வராமல் விட்டால் உலகத்தில் மட்டும் ஒரு சில நஷ்டம் வாழலாம், மறுமையில் சில நேரம் தப்பிடும். தூது கிடைக்கலன்னு சொல்லி தப்பிடும் இல்லையா? ஆனால் தூது கிடைச்சிட்டு இப்போ எதிர்த்து தான் வாழ்ந்தது. தூது நல்ல அழகாக கிடச்சி எதிர்த்து வாழ்ந்தான். இப்போ மறுமையிலே நஷ்டம், உலகத்திலே நஷ்டம். அதுதான் வலா யஸீதுல்லாலிமீன இல்லா ஹசாரன் என்று குர்ஆன். நஷ்டம் இன்னும் கூடும், மேலதிகமாக கூடும் என்று சொன்னதுக்கான காரணம் இதுதான். வலா யஸீதுல்லாலிமீன இல்லா ஹசார். இவ்வளவு தான் நாங்கள் பார்த்த இந்த வசனங்கள். அப்போ இந்த பார்க்குற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தூது ஓடின முறை, தூது எதிர்கொண்ட கடுமையான சவால்கள் என்பதை நாங்கள் கண்டோம். இப்போ நாங்கள் கவனமாக உண்ட விளைக்கொள்வோம் கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறை அப்படியே தூக்கி இங்கே போடையில ஒரு நாள் எங்களுக்கு மட்டும் இல்லை, அரபு உலகத்தில் வேறு இந்த நாங்கள் வாழ்கிற காலத்தில் அப்படியே தூக்கிட்டு வந்து போடையில அந்த படிப்பினைகளைத்தான் நாங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்தும். இதைத்தான் கவனமாக நாங்கள் விளைக்கிறோம். ரசுல்லா இதை செஞ்சாங்க, எனவே நாங்களும் இதை செய்வோம். ரசுல்லா ஆரம்பத்தில் ரகசியமாக பிரச்சாரம் செய்வோம், எனவே நாங்களும் ரகசியமாக பிரச்சாரம் செய்வோம். ஒரு 60 எத்தனையோ பேர் வந்து போகிறோம், பகிரங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, எனவே நாங்கள் 60 பேரை தேடிட்டு அது பிறகு வருவோம் என்று இந்த என்ன சொல்கிறதுக்கு அந்த அப்படியே பின்பற்ற போகக்கூடாது. அது ரசுல்லாவுடைய சமூக அமைப்புக்கு ஏற்ப அவங்க கொண்டு போனாங்க. திரும்ப உலகத்தில் ரசுல்லாவை தவிர வேறு யாருமே முஸ்லீமாக ஆகிக்கலையே. அந்த சூழலில் செஞ்ச பிரச்சாரம் ஒழுங்கு தான் இது. அது நாட்டுக்கு நாடு, சமூகத்துக்கு சமூகம் கண்டிப்பாக வித்தியாசப்படும். சிறுபான்மையாக முஸ்லீம்கள் வாழ்ந்தால் இன்னும் நிறைய வேறுபாட்டுகளோட அதை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இந்த தூதல் இந்த விஷயத்தில் இந்த என்ன விலையை கொள்கிறோம்ன்றது தான் எங்களுக்கு இன்னும் முக்கியம். அதுதான் நாங்கள் பார்க்கணும். அதாவது குர்ஆன் எப்படியான பண்பு கொண்டது, இந்த தூதை எடுத்து சொல்கிற நேரத்தில் வார அழுத்தங்களின் போது ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற உண்மைகளைத்தான் நாங்கள் இங்கே வளர்ந்தோம். உதாரணமாக நாங்கள் ஒரு முஸ்லீம் அல்லாத சூழலில் வாழ்கிறோம். பெண்கள் மீதான அழுத்தங்கள் நிறைய. இந்த அழுத்தங்களோடு நாங்கள் எப்படி உறவாடுறது என்றதை இந்த ஆயத்தை எங்களுக்கு ஒரு அளவு சொல்லும். டீட்டெயிலை சொல்லாட்டியும் ஒரு அளவு எங்களுக்கு சொல்லும். இந்த கருத்துக்களைத்தான் நாங்கள் பொதுவாக விலை கொள்ளணுமே தவிர ரசுல்லாவுடைய சீராவை அப்படியே தூக்கிட்டு வாரதில்லை என்ற உண்மையை தான் நாங்கள் இங்கே சொன்னோம். இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோமே. வாக்குத்தான் இல்லாமல்